நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதி அங்காடி, அதாவது சுய உதவி குழுக்கள், அதில் கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட வகையான பொருட்கள் செய்து அதாவது ஒவ்வொரு வியூலையும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. தேனை விற்கிறாங்க, நல்ல மிளகு, கைவினை பொருட்கள், இப்படி அந்த பெண்கள் அவங்க சுய உதவி குழுக்கள் மூலமாக அவங்க உற்பத்தி செய்து அந்த பொருட்களை விற்கக்கூடிய ஒரு அங்காடி, மதிய அங்காடி, எக்ஸ்பீரியன்ஸ் அங்காடி இன்னைக்கு திறந்து வச்சிருக்கோம். இங்கே மதிப்பிற்குரிய மாவட்ட கலெக்டர் அவர்களும், மதிப்பிற்குரிய கன்னியாகுமரி தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். சார், 50 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. இந்த பில்டிங் கிட்ட 50 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டு அதுக்கான பிசிபிலிட்டி தயார் பண்ணி அப்புறம் ஏஎஸ் ஆகி தான் வந்திருக்கோம். அதை என்ன இருக்குதோ அதான் கட்டியிருப்பாங்க. அதுல ஒன்றும் வேற வித்தியாசமாவோ வேற ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு யாரு பார்க்க கூட செய்யலாம். இல்லை, அதை இப்பதான் ஒன்னொன்னா அதுக்கான ஆய்வு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம், கள ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி சுற்றுலாத்துறை மூலமாக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணி இன்னைக்கு அது சம்பந்தமாக ஒரு கூட்டம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி மாவட்ட கலெக்டர் மேலே பரிந்துரைப்பார். எங்கள் துறையின் மூலமாக நாங்கள் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வரக்கூடிய பட்ஜெட்ல நல்ல திட்டங்களை அறிவிக்கும். பட்ஜெட்ல சுற்றுலாத்துறைக்கு குறைவான நிதி கொடுக்குறாங்க. நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் நம்ம மாவட்ட அமைச்சர் எப்பவுமே நான் இப்போ அதிகமான நிதி தான் கேட்க போறேன். இதுல என்னென்ன பண்ணலாம், ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கள ஆய்வை மேற்கொண்டு வர்றோம். அங்கே சில ஆன்கோயிங் ஒர்க்ஸ் இருக்கு. அப்புறம் திருப்பி என்னென்ன கொண்டு வரலாம்ன்றதை பார்த்து மக்கள் எங்க வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நம்ம மாநிலங்கள்ல இருந்தும் வரக்கூடிய மக்கள் நல்லா கண்டுகளிச்சு மகிழ்ச்சியா இங்க நல்ல சுற்றுலா தலங்கள்லாம் நல்ல நீட்டா இருக்குது, நல்ல பாதுகாப்பு இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு உள்ள ஒரு மனநிறைவோட செல்லக்கூடிய அளவில் இந்த சுற்றுலாத்துறை எடுத்து செல்லும். ஐஆர்எல் விவகாரத்துல பொதுமக்கள் தொடர்ச்சி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா முதலமைச்சரும் பார்த்திருக்கீங்க. இது சம்பந்தமா முதலமைச்சர் பார்த்து லெட்டரும் கொடுத்திருக்கீங்க. ஐஆர்எல் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம். அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க. மக்களுக்கு, அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் கொண்டு வர மாட்டேன்னு எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு.